ஸ்மால் கவுன்சில். இன்னைக்கு எங்க எல்லார் முகத்திலயும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம்னு பீடா கொஞ்சம் ஸ்மைலோட இருங்க. வெரி நைஸ். எல்லாரும் வந்து பயங்கர சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரேம்ல எங்க வச்சாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கண்ல பட்டது என்னென்ன அப்படின்னா, ஜெர்சி நம்பர் 23, ஜெர்சி நம்பர் 60, ஜெர்சி நம்பர் 50 மற்றும் ஜெர்சி நம்பர் 35. யாருப்பா இதெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் பசங்க சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் மற்றும் வாஷிங்டன் சுந்தர். எந்த பக்கம் திரும்பினாலும் பசங்க இருந்தாங்க. அண்ட் தே டெலிவர்ட் டுடே. சாய் சுதர்ஷனுக்கு கிளிக் ஆகலையா? கவலையே படாதம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு வாஷிங்டன் சுந்தர். எல்லாரும் ஷாருக்க தான் வந்து அந்த நம்பர்ல வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் கேம் அண்ட் ஹி டிட் சோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சாய் கிஷோர் அற்புதமான ஒரு போலிங். டைம் அண்ட் அகைன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு கேமை பாக்குறதுக்கு. இன்ஃபேக்ட் குஜராத் டைட்டன்ஸ்ங்கிறதுக்கு பதிலா குஜராத் தமிழன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை விடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பீடாக். பீடாக் T20 கேமை வந்து பவர் பிளேலயே நீங்க டிசைட் பண்ணாதான் அங்கதான் உங்களோட விக்டரியை நீங்க டிசைட் பண்றீங்க. நீங்க எப்பவுமே வந்து சொல்லியிருக்கீங்க. அதுதான் இன்னைக்கும் நடந்தது இல்லையா? வே தே போல்ட் இன் பவர் பிளே, தி வே தே போல்ட் இன் பவர் பிளே. அவங்க என்ன பண்ணாங்க இன்னொன்னுனா, இந்த மாதிரி ஒரு பிச்சில் புல்லர் லென்ஸ் போடணும். ஓகே, ஏன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரி அபிஷேக் சர்மாக்கும் சரி ஷார்ட்டர் லென்ஸ் நின்று வர்ற பிச்சில் போட்டு கடைஞ்சிருப்பாங்க ரெண்டு ஹெட்டும். டிராவிஸ் ஹெட் எப்படி அவுட் ஆனாரு? புல்லர் லென்த் பால் ஃபிளிக்கு காட்டர் ஷார்ட் பிட் விக்கெட். அபிஷேக் சர்மா எப்படி அவுட் ஆனாரு? மிட் ஆன் மேல தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனது. லென்ஸ் வேர் அப்சல்யூட்லி பினாமினல். GT won them not only in power play, throughout the game. SRH got no chance whatsoever. It's a mismatch. சிராஜ் எப்படி இன்னைக்கு பிரீதிங் ஃபயரோ அந்த மாதிரி நீங்க ஃபயரை பிரீத் பண்ணிட்டீங்க. பட் ஐ வில் கோ டு வித்யுத் அண்ட் தென் கம் பேக் டு யூ அபவுட் தட். சிராஜ் இன்ஃபேக்ட் அவரோட இன்டர்வியூல வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபுல்லா ஹிந்தில தான் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறப்போ, இல்ல சலைவா யூஸ் பண்றது வந்து இந்த வருஷம் எங்களுக்கு அலவுட். அது எவ்வளவு பெரிய ஒரு பூனா இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் சொன்னாரு. அண்ட் அவர் கூட இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா இன் டேண்டம் போலிங் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச். Just take us through it with you. செமையா போடுறேன். ஐ திங்க் சிராஜ்க்கு ஒரே ஒரு வார்த்தைங்க, ஆட்டிடியூட். அவர் மாதிரி ஆட்டிடியூட் பார்க்க முடியாது. நீ அடிச்சா கூட சரி, விக்கெட் தான் கூட சரி, he will run in 200% every ball. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. And that's a great asset to have as a fast bowler. சிராஜ் வந்து நீங்க எப்ப இந்தியாக்கு பால் தந்தா வந்து ஓடி 140 145 பிளஸ் போடுவாரு. எஸ் சம்டைம்ஸ் ரன் போவாரு. ஆனா தட்ஸ் ஆட்டிடியூட் இஸ் கேரிங் him forward. And இந்த வருஷம் இஸ் பீன் a revelation. நிறைய கிராஸ் சீம் டெலிவரிஸ், இப்போ நிறைய சீம் டெலிவரிஸ் போடுறாரு. இஸ் evolving his bowling beautifully. Over the years நீங்க பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து அந்த அப்ரைட் சீமே இருக்காது அவருக்கு. ஆனா ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சீம் பொசிஷன் இருக்கு. கிராஸ் சீமோ போடுறாரு. இஸ் பிகம் ஸ்மார்ட்டர். அனுபவம் இருக்கு இந்த ஃபார்மேட்ல. அண்ட் இட்ஸ் கிரேட் டு see. அண்ட் பிரசித் கிருஷ்ணா அது ஆயிருக்கு. பிரசித் கிருஷ்ணாவுக்கு எப்பவுமே டேலண்ட் இருந்தது, பேஸ் இருந்தது. பட் எப்பவுமே யூஸ் டு லீக் ரன்ஸ். ரெண்டு பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் bowlers. It can go either way at both of them. But ரெண்டு பேரும் விக்கெட் டேக்கர்ஸ். T20 விக்கெட் டேக்கிங் knack is very very important. ஓகேங்களா? ரெண்டு பேரும் ஐ திங்க் I've learned a lot under Ashish Nehra and Ishant Sharma கூட இருக்காரு. நிறைய பேரு they are very very smart competitors. ரெண்டு பேரும் நீங்க பாருங்க, எப்போ any player comes to GT, especially a bowler, நீங்க பாத்தீங்கன்னா there is a tiny shift in the way they are going about things. Yes, it's still early in the tournament, but இது வந்து பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. This is what we want to see. All credits to the Ashishes of Gujarat Titans அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொடுத்துடலாம். பீடாக், coming to you, சாய் கிஷோர், வாட் அ ரெவலேஷன் இட் ஹஸ் பீன். நிறைய பார்த்திருக்கோம். நமக்கு ஆக்சுவலி ரெவலேஷன் சொல்ல முடியாது. அந்த பையன் அப்படிதான் வந்து போலிங் போட்டிருக்காரு. there was one particular wicket I remember. எப்படி அப்படியே ஒரு மாதிரி அந்த பால் அப்படி பிடிச்ச விதமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து அவர் தன்னைத்தானே ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சயின்டிஸ்ட் இன்னைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? அவர் சயின்டிஸ்ட் தான். அதுக்கு ரீசன் நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஹென்ரிக் கிளாசனுக்கு ஸ்டார்டட் பவுலிங் ஓவர் த விக்கெட். ஓகே, ஃபார் அ ரைட் ஹேண்டர் நீங்க ஓவர் த விக்கெட் போடுறீங்க ஃப்ரம் லெஃப்ட் ஆர்ம்னா யூ ஹேவ் டு ஓபன் அப் ஸ்லைட்லி. ஓகே, நீங்க you cannot have your feet parallel play because any ball pitching outside the leg stump, which is predominantly going to pitch outside the leg stump, will become a blind spot for you. So இந்த நீங்க வந்துட்டு உங்களோட லீடிங் ஷோல்டரை ஓபன் பண்ணாதான் you will have a clear sight of the ball on a pitch which is spinning and slow. ஸோ எடுத்தோடனே என்ன பண்ணாரு, பியூட்டிஃபுல்லா ஓவர் த விக்கெட் போட்டு அவரை ஓபன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் த விக்கெட்ல நரக்குன்னு ஒரு பால் விட்டாரு.
ஸோ பேக் ஃபுட்ல போயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நீங்க ஓப்பன் அப் ஆகி ஆடிட்டு அதுக்கப்புறம் பேக் ஃபுட் போய் புல் பண்ணி அவுட் ஆனாரு. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் செட்டப் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஓகே, 2 பால் தூக்கி டவுன் த கிரவுண்ட் டமால் அடிச்சார் ஹென்ரி கிளாசன். என்ன அழகா அவர் செட்டில் ஆகவே விடாம இது பண்ணாரு. அதுக்கப்புறம் காமிண்டோ மெண்டிஸ் வந்தோடனே ஒரு கேரம் பால் ஒன்று விட்டார் பாருங்க. அவர் பால் உள்ள வரும், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஆட போயிட்டு பக்கர் வெளில போச்சு பாருங்க. எனக்கு அந்த என்ன சொல்றது, இந்த ஒரு குட்டி அஸ்வினை பாக்குற மாதிரி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க கிரிக்கெட்ல எப்படி எவால்வ் ஆவீங்கன்னா உங்களோட கேம் அவேர்னஸ் அண்ட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு அவுட் ஸ்மார்ட் த ஆப்போனன்ட்ஸ் பை த வே யூ ஆர் டூயிங் திங்ஸ். இந்த சாய் கிஷோர் முன்னாடியே சொன்னேன், he passes his runner based on seeing what the batsman is trying to do and then he releases the ball. அப்படிங்கும்போது ஒரு குட்டி அஸ்வினை தான் பாக்குறேன் bowling with left hand. அவர் வந்து ரொம்ப சீக்கிரம் இந்தியன் டீம் ஆடுவாரு. I rate him extremely highly. இன்னைக்கு the way he set up a player like Klaasen, who always say that the best player of spin in the world right now, போது kudos to Sai Kishore. எஸ், T20 கிரிக்கெட்ல அவரோட எக்கானமி 5.98ல இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பாக்குறோம். பியூட்டிஃபுல்லான ஸ்கில்ஸ் நீங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாமே சூப்பரா வந்து பண்றாரு. இதே மாதிரி அவர் தொடர்ந்து வந்து கலக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஆசையா இருக்கு. பட் கமிங் டு யூ வித்யுத், SRH பேட்டிங் அனதர் பேட் டே. மறுபடியும் அவங்களுக்கு பேட் டே தான், அடிச்சு ஆடணும் அப்படின்ட்டு தான் வராங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. அபிஷேக் சர்மா 5 games in a row. என்னதான் ஆச்சு நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ஐட்லி ஷூட்டட் பிச் ஃபார் தெம்ங்க. ஓகே, 2 பேருக்கும் நல்லா பேட்டிங் வந்தா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேர் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம். ஐ திங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் முன்னாடி. லாஸ்ட் இயர் எவ்ரிதிங் வாஸ் டர்னிங் இன்டு கோல்ட் ஃபார் தெம். அண்ட் அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஓகே, they are taking a lot of chances. லாஸ்ட் இயர் செம்மையா இந்த வாட்டி இட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் தெம். ஸோ எஸ், நீங்க சொல்லலாம் நம்ம இப்படிதான் ஆடுவோம், ஆனா இப்படிதான் ஆடணும்னா யூ ஹாவ் டு அசஸ் த கண்டிஷன்ஸ். நீங்க கண்டிஷன் அசஸ் பண்ணலாம். நீ ஒரே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆனா அது வேலைக்கே ஆகுது. அதான் ஆயிருக்கு. லெட்ஸ் ஃபேஸ். அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லிருக்காரு பிரசன்னா. நான் வந்து ஐ வாண்ட் டு கிவ் a little bit of benefit doubt to them. பட் இப்போ ஐ திங்க் தே ஹாவ் டு ஆக்டிங். அதை பத்தி டவுட்டே இல்ல. இட் இஸ் கோயிங் டு நிதிஷ்குமார் ரெட்டி அந்த அளவுக்கு ஃபயர் ஆல அவங்களுக்கு. மிடில் ஆர்டர்ல தே லூசிங் விக்கெட்ஸ் இன் ரெகுலர் இன்டர்வல். ஸோ எஸ், அவங்க ஓப்பனர்ஸ் கேவ் them கிரேட் ஸ்டார்ட்ஸ் லாஸ்ட் இயர். எல்லா மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேல 80 மினிமம் அடிச்சிருந்தாங்க. எவ்ரி செகண்ட் தேர்ட் கேம் தே கெட்டிங் 80. அண்ட் நம்ம பேசிருக்கோம் பவர் பிளே சோ இம்பார்ட்டன்ட். அங்கிருந்து மொமெண்டம்ல ஈஸியா 230 240 வரும். அங்க bowlers also look very very good. பட் இந்த வாட்டி things are not going to their plan, and before it gets too late avanga vandu they have to do something drastically. avanga strategy maatno illa they have to go over things in a little different way. So yes, konja variga da irukku. Last year champions pathina or invincible team ah irundanga. Apdiye they just changed the way T20 cricket is played. ஆனா இந்த வாட்டி it is not being that easy, but don't let them up. Peacock, do you also believe in that? இவர் என்ன மொமெண்டம் வந்து கண்டிப்பா வந்து மாறும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னன்னா தியானம் பண்ணி பரவச நிலைக்கு போகிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கடைசியா என் பக்கம் எழுதிருக்கேன், கண்டிஷன்ஸ் ஆர் கிங். 2வது ஹனிமூன் ஒரு தடவை போனாதான் நல்லா இருக்கும். 2ஆம் தடவை யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டான். இது இட்ஸ் நாட் அ ப்ரூவன் அப்ரோச். ஒரு தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் வுடன் ஸ்பூனு. இவங்க அப்ரோச்ச மாத்தல, சரியான காம்பினேஷன் ஆடலன்னா வுடன் ஸ்பூன் கேரண்டி. ஓகே, அதாவது SRH தயவு செய்து தங்களுடைய காம்பினேஷன்ஸை மாத்தவும், உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க விளையாடவும் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. எங்களோட எக்ஸ்பர்ட்ஸும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. பட் வித்யுத் பிலீவ்ஸ் இன் யூ அப்படிங்கறதையும் நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லிடுறோம். கவலையே படாதீங்க. பட் கமிங் பேக் டு யூ வித்யுத், அபவுட் வாஷிங்டன் சுந்தர். there was a stat. எல்லா காமெண்டேட்டர்ஸும் வந்து ஒரு ஸ்டாட் சொன்னாங்க. இந்த ஒரு ஸ்டாட்டை வந்து ஹர்ஷா போக்லே இன்னைக்கு சொன்னப்போ he said 2024ல இருந்து இந்தியாவுக்கு 14 முறை T20 மேட்சஸ் வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டுருக்காரு. IPLல 2 மேட்ச் தான், அதுவும் SRHக்கு தான் விளையாண்டாரு. இன்னைக்கு அவர் அடிச்ச விதம் நிஜமாலுமே SRH டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. 1 2 GTக்கு this is their 4th கேம்ல தான் உள்ள கொண்டு வராங்க. அண்ட் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும், அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருந்தோம், அண்டர் 19ல வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓப்பனரா வந்திருக்காரு. ஸோ அவர் அப்படி ஆர்டர் வருது, இட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். பட் இன்னைக்கு அவர் ஆடின விதம், he is truly, அதாவது நான் இருக்கேன், என்னை ஏன் மறந்தீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சா வித்யுத்? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அந்த தமிழோட A டீம் நான் கோச்சா இருக்குச்சா, அது வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், ஷாருக் கான் எல்லாம் இந்த பசங்க ஆடினாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்போ எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு, ஆனா டேலண்ட் only takes you so far.
the lot more aspects in the game which is going to take it to high level. In the passing brilliant up Washington Sundar very, very unfortunate. I think I felt very bad from and the Mario quality cricketer them sitting out for almost 80% of the IPL now. It was very sad to see. And in the Vatia Pathana, the starting la but Yepa Vaipa culture go. This guy has stood out. அவர்னு தவறு செய்யவே இல்லை. எல்லா ஃபார்மேட்லயும் பாருங்க, டெஸ்ட் கிரிக்கெட்ல சரி, ஒன் டேல சரி, நடுல இன்ஜுரி வந்தது. பட் நீங்க பவர் பிளேல பால் தாங்க போலிங் போட்டு செம்மையா கண்ட்ரோல் பண்ண ஒரு கேம். பேட்டிங் வந்து சம்டைம் நீங்க நம்பர் 3 அனுப்புவீங்க, நியூசிலாந்து வரை நம்பர் 4 அனுப்பிச்சிங்க, அப்புறம் நம்பர் 6 ஃபினிஷர் அனுப்பிச்சிங்க. இட் இஸ் நாட் ஈஸி திங் டு டூ. ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேக்கு. ஒரு நாளைக்கு ஓப்பனிங், ஒரு நாளைக்கு நம்பர் 7, ஒரு நாளைக்கு நம்பர் 4னா mentally it can be very, very daunting for a youngster. ஆனா அவர் வந்து he's turned that into opportunities and done phenomenal things. Beautiful evolve பண்ணிருக்காரு ஒரு கேம். one player who keeps things very, very simple. நீ வாஷிங்டன் சுந்தர் பார்த்தா காம்ப்ளிகேஷனே இருக்காது ஒரு கேம்ல. நீங்க just place to mate the ball. அவர் strengths நல்லா தெரியும். I mean as a spinner he knows the limitations very, very well. I think our turning point of his career, I think Prasanna I think analyst and the Rising Pune Super Giants where Steve Smith gave him the new ball and said, "Boy, Valasana, enjoy panna. I'm giving you this. Go have fun." Ashwin every 2010 ஆச்சோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் when he came to Rising Pune Super Giants, the transformation happened. And அப்பல இருந்து பாத்தீங்கன்னா he's only gone from strength to strength. He had some injuries in between, but performance wise அவர் தொட முடியாதுங்க. He's been doing great things and he will get better. அதை பத்தி எனக்கு டவுட் இல்லை in all formats. 100%. And in fact 49ல அவர் அவுட் ஆகுறப்ப I literally screamed no அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீச் வேற நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் கமிங் பேக் டு யூ பிடாக், ஏன்னா நீங்க அவரை பார்த்திருக்கீங்க, ரைசிங் பூனே ஜாயன்ட்ஸ்ல இருந்து நீங்க அவரை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால மை क्वेश्चन டு யூ இஸ், சாய் சுதர்ஷன் அந்த புல் ஷாட் அடிச்சுதான் அவர் அவுட் ஆனாரு. பட் we saw the வாஷிங்டன் சுந்தர் அதே புல் ஷாட்ல சிமர்ஜித் பொளந்துட்டாரு. Do you want to give us more analysis on that? அதாவது அதுக்கு முன்னாடி இந்த 2017ல நாங்க இருந்தபோது the recommendation was Parvez Rasool from Jammu and Kashmir. He was the one because that time the senior management said he's a batsman who can bowl. அதனால we need to get Parvez Rasool who's a bowler who can bat in. ஏன்னா Ashwin was not available due to injury for the whole season. இவரை தான் கொண்டு வரணும். இவரை நீங்க பாருங்க, இவர் நீங்க போலிங் போடுறத டால் ரிலீஸுக்கு அஸ்வினுக்கு இவர் தான் கரெக்ட். நான் கன்வின்ஸே ஆல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க. முதல் 4 மேட்ச் அவர் ஆடல. 5வது மேட்ச்ல இருந்து கச்சேரி தான். அதுக்கப்புறம் வெரி, வெரி சிம்பிள். அண்ட் in a pitch like this where the ball is stopping, சாய் சுதர்ஷன் என்ன பண்ணாருன்னா he was 2 yards standing outside his crease. Okay, outside his crease. And what lengths are Simarjit Singh bowling? Shorter lengths. ஷார்டர் லென்ஸ் போடும்போது ஒரு ட்ரூ விக்கெட் லைக் பெங்களூரு, வான்கடே, டெல்லி அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ட்ரை அண்ட் புல் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். ஓகே, பால் வந்து ஸ்கிட் ஆகும், நிக்காது. இந்த மாதிரி பிச்சில் நீங்க குத்துனீங்கன்னா பால் நிக்கும். அப்படிங்கும் போது you have to stand upright and try and pull in front of the wicket, allowing the ball to come more because it is stopping. That was a total difference in the same ball. Our put a ball, Sai Sudarshan was trying to hit it in front of the body. Whereas also on the square of the wicket, he was caught at short mid wicket. Same thing, he was standing upright, allowing the ball to come closer to his body. Both the pull shots, beautiful. The long on Kaukanakon Nadupra Adichare. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, confused him. He tried to bowl a 6 meters length. One the அடுத்த ball, he just played along with the bowler strength. Okay, that is what the adjustment is all about. Sai Kishoreக்கு எப்பவுமே அந்த ஒரு பழக்கம் என்னன்னா, you want the ball to come quickly onto the bat. That is why everywhere he stands 2 yards from the crease, want to meet the ball. அவர் எப்படின்னா பேக் ஃபுட்ல நிறைய ஃபோர்ஸ்ஃபுல் ஷாட்ஸ் ஆட மாட்டாரு. கவர் டிரைவ்ஸ், ஆஃப் டிரைவ், ஆன் டிரைவ், ஸ்கொயர் டிரைவ்னு டிரைவ்ஸ்லயே ஆடுற ஆளுன்றதுனால இங்க அதை மாதிரி பண்ணாருங்கும் போது புல் ஷாட் ஆடவே முடியாது அந்த பொசிஷன்ல இருக்கும் போது. That is a total difference. Washi was phenomenal today. Definitely yes. And கேபாவை திரும்ப நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ், வண்டர்ஃபுல் டு வாட்ச். இன்ஃபேக்ட் 4 தமிழ் பசங்களையும் த்ரூ அவுட் நம்ம ஷாருக் கான்க்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் கிவன் அவரும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த மாதிரி நம்மள பேச வைப்பாருங்கிறதுல கண்டிப்பா எஸ், இன்னைக்கு கிடைக்கல அவ்வளவுதான். பட் அதர்வைஸ் ஷாருக் கான் எவ்வளவு பெரிய சினி ஸ்டார், அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ், ஆஃப் ஸ்டேஜ் எல்லா இடத்துலயும் பார்த்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க. வேண்டாம் இந்த ஷாருக் கான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்க?
இல்ல இந்த காமெடிக்கு வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மக்களே இந்த காமெடியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஜென்டில்மேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் குஜராத் தமிழன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஒன்ஸ் அகேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து குயிக்கா ஒரு சின்ன ரிவ்யூ என்னன்னா நேத்து நடந்த ஒரு கேமை பத்தி ஆர்ஆர் அண்ட் பிபிகேஎஸ்க்கு நம்ம வந்து ஒரு ப்ரிவியூ பண்ணியிருந்தோம் அப்படிங்கறதுனால நான் ஒரு ரிவ்யூ உங்ககிட்ட 2 பேத்துக்கிட்டயும் வந்துடுறேன். பிராக் we called it right அப்படின்னு சொல்லலாமா அப்படி நான் சொல்ல விரும்பல. you called it right. நான் அப்படியே டேக் அலாங் வந்து பண்ணிட்டேன். ஆர்ஆர் வந்து ஒரு வெற்றி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. எந்த விஷயத்த அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க பிடாக்? ரொம்ப சிம்பிள். முல்லன்பூர்ல நீங்க ஒரு ஸ்பின்னரோட போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 0. ஓகே. 2வது பாயிண்ட், யஜ்வேந்தர் சஹல் இஸ் an attacking spinner. ஓகே, அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஸ்பின்னர் அந்த பக்கம் ஹேஸ் டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். ஏன்னா யஜ்வேந்தர் சஹல் ட்ரைஸ் டு பீட் த பேட்ஸ்மேன் இன் த ஏர், he can never be a lead spinner. ஓகே, அப்படிங்கும் போது the first and foremost thing what I said was Harpreet Brar has to play. That gives you an option to play Josh English. ஜார்ஜ் இங்கிலீஷையும் பிரியன் சாரியாவையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு மேட்ச் போனதுக்கான ஒரே காரணம் இதுதான். அங்க அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எப்படி போட்டாங்க, தீக்ஷானா வந்து 4 ஓவர்ல 26 ரன் 2 விக்கெட் கண்ட்ரோல், 2 விக்கெட் விழுந்துச்சு. வனிந்து ஹசரங்கா இஸ் ஆல்சோ an attacking bowler like Yajvendra Chahal, will go for 14 every game but will pick 2 wickets. ஓகே, the main reason. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, முல்லன்பூர்ல ஸ்பின்னர் பவர் பிளேல போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. The wickets that has been taken by spinners in power play prior to this game is 0. Not even a single wicket has been taken by spinner in power play. Okay, power play kapra Chahal only bowled 3 overs. It went for expensive 32 runs. That is the reason Rajasthan Royals got the 20 runs more than the average winning score, that is 186, which we spoke about. அங்கேருந்து நேயல் வதேராவும் மேக்ஸ்வெல்லும் ஒரு ட்ரை பண்ணாங்க, but they never going to chase it down. Small margins. கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி if you don't pick your playing 11, no matter how strong you are on paper, you lose. யாரா இருந்தாலும் இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு முடிவை வந்து சொல்லிட்டாரு. பட் வித்யூத் கமிங் டு யூ செட் பஞ்சாப் ஒன்லி. எப்படி இருந்தா நீங்க பாருங்க பஞ்சாப் அப்படி நீங்க ஹோம் கேம்ல வந்து they have lost the game. What could they have done right? They lost in both the power plays. I think Jaiswal and Samson செம்மையா ஆடினாங்க. They couldn't get early wickets. And அப்புறம் I want to say I think a lot of credit to Jofra Archer. I think both the games as I started winning because they have been getting wickets up front. செம்மையா போட்டிருக்கு நியூ பால். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இங்க அடி வாங்கினது, பட் அதுக்கப்புறம் இஸ் கம் பேக் again. CSK gave 13 runs in 3 overs, and again this நேத்திக் பாத்தீங்க பியூட்டிஃபுல்லா போட்டது. He got Shreyas Iyer and Priyansh Arya out after Shreyas had played a few delightful shots. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் வரத்துக்குள்ளே ரொம்ப 200 சேஸ் பண்ணி நீங்க பவர் பிளேல லூஸ் 3-4 விக்கெட்ஸ் சான்ஸே இல்ல. எனி ஸ்பின்னர் நல்லா போடுறாரு இந்த ஸ்டேஜ்ல. சோ எனக்கு தெரிஞ்சது கேம் சேஞ்சர் வாஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். பஞ்சாப் கிங்ஸ் எதிர்பார்க்கல அது. எஸ், முல்லன்பூர் விக்கெட்ல 200 runs டு சேஸ். இட்ஸ் a big target. ஏன்னா கிரவுண்ட் இஸ் ஸ்லைட்லி பிகர். பிட்ச் கூட இட்ஸ் நாட் பெல்டர். கொஞ்சம் 180 185 மாதிரி டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். But yeah, I think Punjab Kings, and still I would think they were the favorites, but I think Jofra Archer da anga வந்து he made a big difference. தூங்கி எந்திரிச்சு வேற வந்து அந்த டிஃபரன்ஸ பண்ணாரு. அத வேற திரும்ப போட்டு காமிச்சாங்க. மீம் கண்டென்ட்டா வந்து எல்லா பக்கமும் வந்து பண்ணாங்க. பட் எனிவே thank you gentlemen, thank you very much for the reviews of both the games. இப்போ நம்ம அடுத்ததா போக போறோம் minority report for Mumbai Indians versus RCB at Wankhede. Hot news, flash news னு எல்லாருக்குமே ஒரு நியூஸ் வந்திருக்கும். of course Bumrah is back. இது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய என்ன பண்றீங்க திடீர்னு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸைட்மெண்ட். வெரி குட். இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல, மும்பை இந்தியன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் தி வே தி அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ரீலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. சிம்பா இஸ் பேக், அவங்களோட லயன் கிங் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பில்டப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் த ரோக்கோ ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ரோஹித் சர்மா ஒரு பக்கம், விராட் கோலி ஒரு பக்கம். அண்ட் 2015ல இருந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு. கடைசியா ஆர்சிபி 2015ல தான் வின் பண்ணாங்க. இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி அவங்க ஹோம்ல வின் பண்றதுல அவேல எல்லாம் வின் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஹோம்ல மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க, அவேல வின் பண்ண போறது இல்ல. நாளைக்கு விளையாட போறது மும்பை இந்தியன்ஸ் ஹோம்ல. அதனால என்ன நடக்க போகுது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வித்யுத் உங்ககிட்ட நான் வரேன். பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போன கேம் ரோஹித் சர்மா இல்ல. பட் சொல்றாங்க நாளைக்கு வந்து அவர் வந்துருவாரு அப்படிங்கிறாங்க. திலக் வர்மா என்னன்னு தெரியல அவருக்கு இந்த டைம் பேட்ல படவே இல்ல. போன கேம் பார்த்தா ரிட்டயர் அவுட் பண்ணிடுறாங்க. என்னதான் ஆச்சு அவங்களோட பேட்டிங்க்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சத்தியமா எனக்கு எதுக்கு ஐயோ! ஆன்சரா எனக்கு இல்ல தெரியல. என்ன ஆக்சுவலா. எதுக்கு கேக்குறேன்? ஏன்னா எனக்கும் ஆக்சுவலா ஐ எம் ஆஸ் பெர்ப்ளெக்ஸ் as you are. இந்த மாதிரி டீம் வச்சுட்டு இந்த பேட்டிங் எப்படிதான் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. பட் ஹேவிங் செட் தட் எல்லா பேட்டருக்கும் இது மாதிரி தான். அவங்க இப்பதான் சொன்ன நிதிஷ்குமார் ரெட்டிக்கு படவே இல்லைன்னு, அபிஷேக் சர்மாக்கு படவே இல்லைன்னு, திலோக் வர்மா has been நீங்க சொன்ன மாதிரி சென்சேஷனல் ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்கால. யாரும் எதிர்பார்க்கல. 300 T20ல ஒரு 100 அடிக்கிறதே கஷ்டம். 300 அடிச்சிருக்காருங்க. அது மாதிரி வந்துட்டு இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். தட்ஸ் ஹவ் த கேம் கோஸ். லெட்ஸ் ஃபேஸ் இட். அது மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு he can change everything tomorrow. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் மும்பை வாங்கடே பிட்ச்ல வந்து அவர் மாதிரி ஐடியலி சூட்டட். ஏன்னா ஸ்கொயர் விக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் அவரு. அவங்க ஷார்ட் ஆஃப் லென்த் நல்லா பவுன்ஸ் இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் டுமாரோ இஸ் த பெஸ்ட் டே டு சேஞ்ச். அவருக்கு மட்டும் இல்ல, சூரியகுமார் யாதவ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து we all know what is capable of. எல்லாருக்கும் தெரியும் மும்பை வந்து if they play I think 65-70% to their potential they will beat most of the teams. அந்த மாதிரி டீம் தான் இருக்கு. And of course பும்ரா திரும்பி வந்திருக்காங்கன்னா it is going to bolster the bowling எங்கயோ. It's just going somewhere with bowl Deepak Chahar and Bumrah. And batting has been a little concern. Rohit Sharma form கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் and திலக் வர்மா. எனக்கு தெரிஞ்சு the best place to change it is வாங்கடே. ஏன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ்க்கு அப்புறம்ல மும்பைல அந்த சீ பிரீஸ்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் நியூ பால்ல. அது பார்த்துட்டா வச்சுக்கோங்களேன். Then as a batter it's a beautiful paradise. You can trust one pitch India where you can trust the bounce 200% and hit the ball outside. So அது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்மார்ட்டா மும்பை இந்தியன்ஸ் பிளான் பண்ணி and giving themselves even 2-3 extra dot balls ஆனா பரவாயில்ல. They can always make up to it. And I think that's going to be a very very important factor tomorrow's game. They have to fire in their batting. பட் கமிங் டு யூ பிடாக், நீங்க வந்து எங்க கிட்ட சொன்னீங்க வேற பும்ரா எனக்கு தெரிஞ்ச என்டையர் சீசனுக்கு வர மாட்டாருன்னு. பட் உங்களுக்கே சர்ப்ரைஸே அப்படிங்கிற மாதிரி 4 கேம்ஸ் மிஸ் பண்ணிட்டு இப்ப வந்தாச்சு. ஏதோ சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்படி இருமா அப்படின்னு ரெடியா இருக்காரு. பட் நவ் பும்ரா வந்ததுனால மும்பையோட ஆட்ஸ்க்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ராமாயணத்துல 6 மாசம் தூங்குற கும்பகர்ணனை 6 மாசம் தூங்க விட்டு எழுப்பினா எழுந்து வர்ற கும்பகர்ணம் வேற. ஐயோ நமக்கு இந்த போர் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஊதி கீதி அவரை உதச்சி எழுப்பினீங்கன்னா அது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற இந்த 2வது சீன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் வேர் தே ஆர் இன் த டேபிள். நான் திருப்பியும் சொல்றேன், அவர் வந்து 100% இல்ல. இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி டெஸ்பிரேஷனா இருக்குன்றதுனால கும்பகர்ணனை உங்களுக்கு இதெல்லாம் விசில்லாம் ஊதி அந்த இதெல்லாம் பண்ணி எழுப்பியிருக்காங்க. எப்படி கும்பகர்ணம் வருவான்னு தெரியாது. ஓகே, ஃபுல்லி ஃபிட் பும்ரா கேன் கெட் எனி பேட்ஸ்மேன் அவுட், கேன் போல் 4 overs 19 runs in any surface. நாளைக்கு திருப்பி அவரோட ரன்னப் விதி இப்படிலாம் பண்ணாரு பாருங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பொசிஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ த்ரூ எப்படி வர்றது அப்படின்றத பார்த்து தான் நீங்க சொல்லணும். என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் உங்களுக்கு 100% உங்களுக்கு பாடி கோஆபரேட் பண்ணலன்னா ஒரு சின்ன அலைன்மெண்ட் மாறினா கூட நீங்க எதிர்பார்க்கிற யாருக்கோ அந்த ஸ்லோ டெலிவரியை போட முடியாது. பும்ரா பீக் இஸ் டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். அதான் சொல்றேனே, ஆல்ரெடி தேர் போலிங் இஸ் லெத்தல். Hardik Pandya வந்து 5 விக்கெட் எடுக்கிறாருன்னா then you have got one of the best swing bowlers in IPL, that is Deepak Chahar and Trent Boult, and then you have got a bank called Mitchell Santner to bowl 4 overs of spin. அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன்ஸ்ல இட் இஸ் ஒன்லி போனதரையும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம் நம்ம. ஒன்லி ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் மோர் சக்சஸ்ஃபுல் தேன் த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், and they get one of the best finger spinners in the world in form of Mitchell Santner. It's all about whether Bumrah is going to be 200% fit when he comes there and takes the ball. ஆடுவாரா நாளைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. we don't know until otherwise he gets in. இதுல it's going to be a straight swap. Ashwini Kumar unfortunately will miss out, will Bumrah will get in. Bumrah வந்துட்டாருன்னா விதித் சொன்ன மாதிரி இது bowling attack இல்ல வேற. Nice, well said. But Vidyut, coming to you, RCB and Mumbai Indians oda head to head நம்ம பார்த்தோம் அப்படின்னா, especially வான்கடையில பார்த்தோம்னா 2015க்கு அப்புறம் அவங்க வின் பண்ணதே இல்ல. இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் தி ஸ்கோர் கார்டு வித் மீ. அதுல வந்து கிறிஸ் கேலோட ஒரு விக்கெட் மட்டும் தான் போகுது. அதுக்கப்புறம் ஏபிடியும் விராட் கோலியும் நாட் அவுட். விராட் கோலி 82 of 50 balls and ABD
133 of 59. How much do you miss this guy? ABDங்கிற ஒரு strong powerhouse எவ்ளோ, I mean, just to watch him, how much do you miss? And நாளைக்கு RCBக்கு அங்க என்ன மைண்ட் செட் இருக்கும் to come and play there? ஐ திங்க் ஒன்னு ஏபிடி மாதிரி லெஜெண்ட் பார்க்கவே முடியாதுங்க. அவர் வந்து என் ஒப்பீனியன்ல ஹி ரெவல்யூஷனரைஸ் T20 பேட்டிங். இந்த 360 டிகிரிஸ் இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறது வந்து சான்ஸே இல்லை. அவர் பார்த்து தான் நிறைய பேர் கத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹீஸ் பீன் அ லெஜெண்ட் அண்ட் எவ்ரிபடி வில் மிஸ் ஹிம். அதர் லெஜெண்ட் லீக் he's still fit enough to play IPL. எனக்கு தெரிஞ்சு he's still fit, he can still do it, but he doesn't want to do it. But anyway, but RCB எனக்கு தெரிஞ்சு they are in a very very good mind space. I think that's one good thing they have done. திரும்பி repeat பண்ண last year in the second half ல இருந்து till now they have been a different franchise. The way they are approaching the game எல்லாமே பார்க்கிறதுக்கு சூப்பர்பா இருக்கு. I think they have a good support staff. Andy Farr is doing great things. அவங்க மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு. The belief that we can beat any team, the belief that we can play the big games well, அதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா RCB has always been, எனக்கு தெரிஞ்சு over the years it's been about individual brilliance தான். Okay, but இப்போ playing as a team and only started from last year second half and they're continuing that is a very very important. இந்த ஃபார்மேட்ல இங்க பாருங்களேன், ப்ரெடிக்ஷன் பண்ணதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடப்பார சைட்ல வச்சுட்டு அவங்க வந்து பாட்டம் ஹாஃப்ல இருக்காங்க, ஆனா ஓகே சைட்ல வந்து டாப் ஹாஃப்ல இருக்காங்க. So it's not how you are going to what names you have, நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அந்த டைம்ல என்ன ஃபார்ம்ல இருக்கீங்க, that is going to be important. RCB நல்லா பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. So they are playing smart cricket. நல்ல டீம் பிக் பண்ணிருக்காங்க, சென்சிபிளா இருந்திருக்காங்க. அண்ட் கோயிங் அண்ட் ஐ திங்க் தே வில் கண்டினியூ இட்டுங்க. ஏன்னா தே ஹவ் சீன் த வர்ஸ்ட். லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப மட்டமான சிச்சுவேஷன் இருந்து தே ஹவ் சீன் த வர்ஸ்ட். அதுல இருந்து டு கம் பேக் ரைட் அண்ட் டு கண்டினியூ இட் இஸ் வெரி வெரி குட். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் RCB. அவங்க வந்து போலிங் வந்து 3 டாப் கிளாஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. And maybe திரும்பி சொல்ற ஸ்பின் வந்து ஓகே, பட் they will manage. You can't get everything perfectly. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. So I think they're a red hot team and பயங்கரமான கிரிக்கெட் ஆடுறாங்க ஆஃப் லேட். சரி வித்யுத், நான் வந்து இப்ப டாஸ் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். ஓகேவா? 2024ல இருந்து வான்கடியில டாஸ் வின் பண்ணவங்க யாரா இருந்தாலும் have chosen to chase. அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? You got a good point and that's not going to change. ஏன்னா வான்கடியில எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா it is a beautiful pitch to bat on. It will be good for 40 overs. நம்ம ஊர் மாதிரி தான் சென்னையில நிறைய ஹியூமிட் கண்டிஷன் டியூ ஃபேக்டர் இருக்கும். பால மாத்தினா கூட the dew makes the pitch a lot easier to bat on. It comes on a lot nicer. So எனக்கு தெரிஞ்சு அது வந்து மாறவே மாறாது. எஸ்பெஷலி வான்கடை மாதிரி ஒரு டிராபிக்கல் பிளேஸ்ல where the sea is close by, the dew factor இருந்தா கூட the pitch is beautiful. இப்போ அந்த ட்ரெண்டா இருந்திருக்குங்க சஸ்திகா. நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் நிறைய டீம்ஸ் டேக் த பிட்ச் அண்ட் கண்டிஷன்ஸ் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன். நிறைய டீம்ஸ் வந்து they want to know the target to chase. தூக்கிட்டேங்க, நான் கப்சுப்புன்னு இருக்கேன். இல்ல, என் கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அவங்க அந்த ட்ரெண்ட் எல்லாம் கண்டினியூ பண்ணட்டும், இந்த ஹிஸ்டரி அதெல்லாம் இருக்கட்டும், what should be the safe score on this wicket to win அப்படிங்கறதா என் கேள்வியா இருந்துச்சு. 225 will be safe ன்னு தோணுது. ஆமா, சேஃப்னு கேக்குறேங்க. ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் பார் ஸ்கோர். அது அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. பட் நான் வந்து சேஃப் ஒரு bowling பியூட்டா T20 ஒரு ஸ்கோரா சேஃபோ இல்ல, கொஞ்சம் ஒரு டீப் பிரெத் தான் 225 எடுக்கலாம்னு தோணுது எனக்கு. ஓகே ஓகே. சோ 225 வந்து உங்களுக்கு இஸ் a better இது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆல்ரைட். அண்ட் சேஃப். ஆமா, 225 சேஃப்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அவர் தலாட்டர் அவருக்கு கிடையாது, தெரியாதுன்னு சொல்றாரு. அவள்தான் 225. ரெண்டு டீம் பொட்டன்ட் bowling attack இருக்கு. Any team which bats and scores 195 is going to win the game. ஏன்னா இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ஃபர்ஸ்ட் 6 overs strike with the new ball up front with both the teams. அங்க உங்களுக்கு தீபக் சஹர், ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. இங்க யஷ் தயால், புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட். So ரெண்டு டீமே they got the capacity to strike up front. Mumbai is the only venue you'll get shunted out less than 150 like what happened to KKR because they lost their way in the first 6 overs. Okay, you have to see that 8 overs carefully to build it to take the launcher. 225க்கு நீங்க ஆடணும்னா 6 ஓவர் 45க்கு நீங்க ஆட முடியாது. When you have 225 in mind thinking that you are safe, you are never going to play and leave the balls outside. ஜோஷ் ஹேசல்வுட்ல கேள்வி கேட்பாரு, புவனேஸ்வர் குமார் முட்டு ரெண்டு பக்கமா ஆட்டிடுவாரு. அப்ப நீ 225ன்ற ஒரு மென்டாலிட்டியில வந்தீங்கன்னா that is applicable for teams which doesn't have play strength. என்ன பொறுத்த வரைக்கும் both teams can make 195.
there's a good chance of defending it. அடிச்சுக்கோ சொல்லுங்க வித்யோத். ஒரே நிமிஷம், நான் லாஜிக் பேசவே இல்ல. நீங்க சேஃப் ஸ்கோர்னு கேட்டீங்க, 225 சொன்னேன். அவ்வளவுதான், அதான் மேட்டரு. என்னப்பா இது சேஃப் ஸ்கோர் தானப்பா நான் 225 சொன்னேன். நான் என்னப்பா ஆவரேஜ் எல்லாம் பார்த்தாப்பா சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் சேஃபா 25 யாரா இருந்தாலும் சேஃப்ங்கறாரு. வித்யுத் சொல்றது கரெக்ட். ஒன்ஸ் யூ see the பவர் பிளே த்ரெட் ரன் நிறுத்தவே முடியாதீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ அவர் சொல்றது வந்து ஒரு 225 ஷூர் ஷாட் வின். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா இந்த போலிங் அட்டாக்கு 195 போறோம்ன்றேன். ஓகே, இப்போ மும்பை இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் சம் அதர் டீம். இப்ப சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா the bleeding runs in power play. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கும் போது the dynamics change. இப்ப நீங்க கண்டிஷன்ஸ் பாக்குறீங்க, both team is going to strike அப்புறம் they going to cause damage. I'm telling you in the first 6 or 8 overs, whichever team which is not going to cause the damage as a pace bowling unit is going to lose the game. ஆல்ரைட், அப்ப நம்ம வந்து மேட்ச் அப்ஸ்க்கே வந்து போயிடலாம். இந்த மேட்ச் அப்க்கு நான் ரொம்ப ரெடியா இருக்கேன்ப்பா. பாண்டியா vs பாண்டியா மேட்ச் அப்க்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க எந்த மேட்ச் அப்க்கு ரெடியா இருக்கீங்க? முதல்ல பீடாக் நீங்க சொல்லிருங்க. Bhuvneshwar Kumar versus Rohit Sharma. Bhuvneshwar Kumar has a capacity to swing the ball either ways and seeing the ball, off the wicket either ways. அவர் எப்படி செட் பண்ணுவார்னா ஒரு டீசர் கொடுப்பார். ரஜினி சார் சொல்ற மாதிரி ஒரு 2 அப்படியே ஒரு 3-4 மீட்டர்ல அப்படியே ஸ்விங் ஆற மாதிரி அப்படியே லீன் பண்ணி அப்படியே டமால 2 கவர் டிரைவ் அடிப்பாரு. அடுத்தது உள்ள வரும், டங்கேர்னு பேட்ல வாங்க போறாரு. எப்படி, அதாவது ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப சினிமேட்டிக்கா வந்து அதை சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. கமிங் டு யூ வித்யுத், நீங்க சொல்லுங்க எந்த மேட்ச் அப்ப நீங்க எதிர்பார்க்கறீங்க? டவுட்டே இல்லைங்க. ஐ வாண்ட் டு சீ தி கிங் கோலி அகைன்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. என்ன மாதிரி மேட்ச் அப் இருக்கு. பும்ரா ஃபுல்லி ஃபிட், நியூ பால் அவர் போட்டா அகைன்ஸ்ட் விராட் கோலி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் டு எவர் ப்ளே. வேற லெவல்ல இருக்கும் அது. ஓகே, ரெண்டு பேரும் அவங்களோட மேட்ச் அப்ப வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்ததா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாரு ஃபார் both the teams இருக்க போறாங்க அப்படின்னு வந்து நம்ம பேச போறோம். பீடாக் முதல்ல நீங்க சொல்லிருங்க. இப்ப நீங்க வந்து ரொம்ப என்ன வந்து அவமானப்படுத்துற மாதிரி வருமான்னு கேட்டீங்க. நாளைக்கு வரத்தான் போறது திலக் வர்மா. ஏன்னா இங்க ஷார்ட்டர் லென்ஸ் அவருக்கு போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அந்த விக்கெட் அடிப்பாரு. அண்ட் செகண்ட் திங், he was not happy when he was made retired out. I can be extremely honest with you. என்ன பொறுக்கிறோம். இப்ப நீங்க அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தா சாண்ட்னர். You are retiring me out for someone like Santner, who's a bowler who can bat. he has to prove a point or two. இந்த பக்கம் எப்பவுமே அவரை பத்தி சொல்லிட்டு இருப்பேன், லியம் லிவிங்ஸ்டன் is going to make a huge dent here in Wankhede. Okay, and Vidyut? I go Josh Hazlewood. சம ஃபார்ம்ல இருக்காரு. விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட். அவங்க பேட்டிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ he nicks off a few wickets and gets a few wickets, I think RCB will be on top. And Mumbai பொறுத்த வரைக்கும் I will again go for a fast bowler. This time I'll go Deepak Chahar. ஸ்விங் இருக்கு, அவரும் நல்லா போட போறான்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபி பேட்டிங் 2-3 early wickets. சேம் திங் பவர் பிளே பத்தி சொல்றோம். பவர் பிளே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட் bowlers getting wickets in the power play will change the nature of the game தோணுது. ஓகே, சோ ரெண்டு பேரும் அவங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணிட்டீங்க. இப்பதான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். Who will win this game அப்படின்னு நினைக்கிறீங்க? திரும்ப வேணா இன்னொரு டைம் சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் ஹோம் தவிர வேற எங்கேயுமே வந்து வின் பண்ணல. ஆர்சிபி ஹோம தவிர எல்லா இடத்துலயும் வின் பண்றாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிக் பண்ணுங்க. முதல்ல பீடாக் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு அதான் சீனே தமிழ்ல பாட்டு போடுவாங்க. அடிச்ச ஞாபகம் இல்லையோ, அதனால் வந்தது தொல்லையோ, ಇವತ್ತು ನಮ್ಮದೇ ಇವತ್ತು ನಮ್ದೆ 100%. ಮೊಲಾಜೆ ಇಲ್ಲ, ಇವತ್ತು ನಮ್ದೆ. ஓகே, தன்யவாதலு. ஓகே சார், நீங்க சொல்லிருங்க சார். ஆத்தி நாங்களும் ಏನಿದು ಬಿಹೇವಿಯರ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. I will take a risk. நாளைக்கு ரிஸ்க் எடுத்து எம்ஐன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுச்சோ சொல்லுங்க, ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. ஆர்சிபி சொல்லுங்க, அவங்க எம்ஐ சொல்லிட்டோம். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். முதல்ல நீங்க ஆர்சிபின்னு சொல்லிட்டு மாத்தாதீங்க. இருங்க, லாஜிக் வந்து ஆர்சிபி சொல்லுது, பட் மேல இருந்து ஒரு பவர் வந்து எம்ஐன்னு சொல்லுது எனக்கு. சோ ஐ வில் கோ வித் எம்ஐ.
நாளைக்கு என்ன சொல்லலாம், ரெண்டும் சொன்னா ரெண்டும் கவர் பண்ணிட்டேன். சோ ஐ வில் கோ வித் MI டுமாரோ. இந்த போங்கெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் என்னால சத்தியமா ஒத்துக்க முடியாது. ಬೇಡ, ನಮ್ಗೆ ಇದು ಬೇಡಪ್ಪ. ಏನ್ ಗುರು? ಅದೇ ಏನ್ ಗುರು ಇದು, ನಮ್ಗೆ ಇದೆಲ್ಲ ಬೇಡ. ಸರಿ MI. ಅಯ್ಯೋ ನಾಳೆ ಈಗ 17 ಇಯರ್ಸ್ ಫೋರ್ಟ್ರೆಸ್, ಆಮೇಲೆ ಈಗ 10 ಇಯರ್ಸ್ ಫೋರ್ಟ್ರೆಸ್ ಮಿಷನ್ ಇರ್ತೀವಿ ನಾವು. தெலுங்கு நீங்க கன்னடால பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. ஓகே, ತೆಲುಂಗಾ ಕನ್ನಡ ಪಾವ ಅವರೇ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಯ್ತು. ಬೇಡಾರಿ, ಸೆಕೆಂಡ್ ಮ್ಯಾಚ್ ಸೋತ್ ಬಿಟ್ರೆ ಆಮೇಲೆ ಥರ್ಡ್ ಮ್ಯಾಚ್ ಸೋತ್ ಬಿಟ್ರೆ ಆಚೆ ಹೋಗ್ತಾರಿ. ಸುಮ್ನರಿ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಗೆಲ್ಲಿರಿ, ಸುಮ್ನರಿ குரு சும்மா அவங்க ஜெயிச்சிருவாங்கங்கறாரு. புரியுதா? சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் நானு. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் வந்து வருவாங்க, சப்டைட்டில்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு வருவாங்க. நான் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி வந்து பண்ணிடுறேன். சும்மா இருங்க, நாங்களே வந்து ஜெயிச்சிருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. பட் எனிவே தேங்க்யூ ஜென்டில்மேன், தேங்க்யூ வெரி மச். ஒருத்தவங்க வந்து RCB சூஸ் பண்ணிருக்கீங்க, இன்னொருத்தவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு கேம் முடிச்சுட்டு யார் வின் பண்றீங்கன்னு நம்ம சந்திப்போம். Now until then, it's Tara bye bye from Sastika Rajendran, P-Dog மற்றும் வித்யுத். Good night. Tara.